அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ ரைஸ் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மேங்கோ ரைஸ் வந்துட்டு யூஸ்வலாக செய்கிற மெத்தட் இல்லாமல் வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ வந்துட்டு ஒரு வானல் வச்சுட்டு இந்த வானலில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கடுகும் அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இது வந்து நல்லா பொரிய விட்டுறலாம். நம்ம கருக விட்டுறாதீங்க, நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது பொரிச்சதை வந்து நம்ம வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு நம்ம ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு நல்லா ஃபைன் பவுட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானலில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு கடுகு தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை அதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கடுகு வந்து நல்லா வெடித்து வந்தால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த நல்லா வெடிக்க விட்டுருங்க. வெடிக்க விட்டுட்டு அடுத்ததாக நம்ம காஞ்ச மிளகா, பூண்டு தட்டி வச்சுருக்கோம். காஞ்ச மிளகா உள்ள விதையை நீக்கிட்டு கிள்ளி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஸோ வந்துட்டு போட்டுட்டு உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்துட்டு மாங்காவை வந்து துருவி வச்சுருக்கோம். ஒரு அரை மாங்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே அந்த பொடியும் சேர்த்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு வந்து தேவைக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி. அதில் வந்து உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கோம். ஆற விட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் உதிராக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு மல்லித்தலையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. சிம்மரில் வச்சுக்கோங்க. சிம்மரில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ டேஸ்டியான மேங்கோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.